சண்டிகேஸ்வரர் சன்னதி முன்னாடி கை தட்டலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சண்டிகேஸ்வரர் சன்னதி முன்னாடி கை தட்டுறது மிகப்பெரிய பாவச் செயல். ஏன்னா முன்னொரு காலத்துல விசார சர்மன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். தீவிரமான சிவன் பக்தன். சிவன் மீது உள்ள பக்தினால மணல்ல ஒரு சிவலிங்கம் செஞ்சு டெய்லி வீட்டுல இருந்து பசு கிட்ட பால் கறந்து அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பா டெய்லியுமே வீட்டு பாலை இப்படி வேஸ்ட் பண்றானே அப்படின்னு சொல்லி அந்த பால் குடத்தை காலால எட்டி உதைக்கிறாரு. அதை பார்த்த விசார சர்மனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. சிவன் பூஜையை இப்படி அவமதிச்சுட்டாரே அப்படின்னு கோவத்துல அங்க இருக்கிற குச்சி எடுத்து அவங்க அப்பா மேல வீசுறாரு. அது கோடாரியா மாறி அவங்க அப்பாவோட காலை காயப்படுத்திடுது. இதை பார்த்த சிவபெருமான் அவங்க முன்னாடி வந்து நம்ம மேல இவ்ளோ பக்தியா இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட காலையும் சரி பண்ணி அவருக்கு சண்டிகேஸ்வரர் அப்படின்னு பெயர் சூட்டுறாரு. அது மட்டும் இல்லாம எல்லா சிவன் கோயிலையும் நீதான் நிர்வாகி, அதாவது கோயில் சொத்துக்கள், நிவேதனங்கள், பூஜை ஒழுங்கு எல்லாமே சண்டிகேஸ்வரோட பொறுப்பு அப்படின்னு நியமிக்கிறாரு. அதனால இன்னைக்கும் எல்லா சிவன் கோயிலையும் சண்டிகேஸ்வரோட சன்னதி வடக்கு திசை அல்லது இடதுபுறத்துலதான் அமைஞ்சிருக்கும். அவர் எப்பவுமே சிவ சிந்தனையில தியானத்துல இருப்பாரு. அதனால அவர் முன்னாடி அமைதியா சத்த வராம கைகளை தொடச்சி சிவன் அருள் தவிர கோயில் சொத்து எதையும் நாங்க எடுத்துட்டு போகல அப்படின்னு சண்டிகேஸ்வரோட தியானம் கலையாம சொல்லணும். அதுவே அவரை வழிபாடு செய்யற முறை.